சிதறல் கூட மிக குறைவான அளவில் நடப்பதால் நம் கண்முன்னே இருக்கும் குறிப்பிட்ட ஒரு கன அளவுள்ள காற்றை நம்மால் பார்க்க முடிவதில்லை. மொத்த வளிமண்டலத்தையும் நாம் ஒரே நேரத்தில் பார்க்கும்போது மட்டுமே இந்த மொத்த சிதறலின் விளைவாக வானம் நீல நிறமாக தெரிகிறது. இந்த நிலையை வேறு ஒரு உதாரணம் மூலம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். ஒரு கண்ணாடி ஜன்னல் வழியாக பார்க்கும்போது கண்ணாடியை தாண்டி வெளிப்புற காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் கண்ணாடியை நாம் தனியாக பார்க்க முடிவதில்லை. இதற்கு காரணம் கண்ணாடியும் ஒளியை எந்தவித தடையுமின்றி ஊடுருவச் செய்கிறது. காற்றும் கிட்டத்தட்ட அதே ஒளியை அனுமதிக்கும் தன்மை கொண்ட ஒரு ஒளிபுகும் ஊடகமாகவே செயல்படுகிறது. மனித கண்ணானது வெளிச்சத்தை பிரதிபலிக்கும் அல்லது ஒளியை மாற்றும் பொருட்களை மட்டுமே உணரக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. காற்று ஒளிக்கு எந்த தடையும் ஏற்படுத்தாததால் நம் மூளை அதை ஒரு பொருளாக அடையாளம் கண்டு கொள்வதில்லை. ஆனால் சில நேரங்களில் நாம் காற்றை பார்க்க முடியும். எப்போது தெரியுமா? காற்றில் திடீரென அடர்த்தி மாற்றம் ஏற்படும் போது. உதாரணத்திற்கு வெயில் காலத்தில் சாலைகளில் இருந்து மேலெழும் வெப்பக்காற்று அல்லது மெழுகுவர்த்தியின் சுடருக்கு மேலே உள்ள சூடான காற்று ஆகியவை பின்னணியில் உள்ள காட்சியை சற்று அசைவது போலவோ அல்லது மங்கலாகவோ தெரியச் செய்யும். இதற்கு காரணம் சூடான காற்றும் குளிர்ந்த காற்றும் வெவ்வேறு அடர்த்தியை கொண்டுள்ளன. இந்த குறைந்த அடர்த்தி வேறுபாடு ஒளி அவற்றின் வழியே செல்லும் போது ஒரு சிறிய ஒளி விலகலை ஏற்படுத்துகிறது. இந்த சிறிய விலகல் மட்டுமே நமது கண்களுக்கு அங்கு ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. அதேபோல் புகை, தூசி துகள்கள் அல்லது நீராவி போன்ற மற்ற மாசுகள் காற்றில் கலக்கும் போது அந்த காற்று மூலக்கூறுகள் ஒளியை அதிகமாக பிரதிபலித்து சிதறடிக்கின்றன. அப்போது அந்த கலவையை புகை அல்லது மூடுபனி போல நம்மால் பார்க்க முடிகிறது. மொத்தத்தில் காற்றை நம்மால் பார்க்க முடியாததன் திகிலூட்டும் உண்மை என்னவென்றால், நம்மை சுற்றி இருக்கும் அத்தியாவசியமான இந்த மூலக்கூறுகள் ஒளியின் மிகச் சிறிய அலைநீளத்தை கூட பெரிய அளவில் பிரதிபலிக்காத அளவுக்கு மிக மிகச் சிறியவை. இது இயற்பியலின் ஒரு நேர்த்தியான விளைவு. நாம் கண்ணால் பார்க்க முடியாத இந்த காற்றுதான் நம் செவிகளுக்கு ஒளியை கடத்துகிறது, நம் நுரையீரலுக்கு உயிரை அளிக்கிறது, மேலும் பல உயிரினங்களின் செயற்பாட்டுக்கும் மூல காரணமாக உள்ளது. பார்க்க முடியாத இந்த மூலக்கூறுகளின் கலவைதான் இந்த உலகத்தின் இயக்கத்துக்கு ஆதாரமாக உள்ளது. இது வெறும் ஒளிபுகும் தன்மை மட்டுமல்ல, இது இயற்கையின் ஒரு பெரிய சமநிலை. நாம் பார்க்காவிட்டாலும் அதன் இருப்புதான் நமது வாழ்வை உறுதி செய்கிறது. நம் பூமி தனியாக இருக்கிறதா என்றால் இல்லை. நம்மை சுற்றியுள்ள 2 லட்சம் கோடி கேலக்சிகள் உள்ளன. மனித மூளையால் யோசிக்க கூட முடியாத அதிசயங்களை அது தருகின்றன. நம்முடைய விண்மீன் குடும்பமான பால்வெளி மண்டலம் என்பது கோடிக்கணக்கான கேலக்சிகளில் ஒன்று மட்டுமே. இந்த பரந்த பேரண்டத்தின் அளவை மனித அறிவால் முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியுமா என்பது என்றும் நீடிக்கும் ஒரு புதிராகும். பல நூற்றாண்டுகளாக நம்முடைய இரவு வானில் ஒளிரும் விண்மீன்களின் கூட்டத்தை மட்டுமே நாம் அறிந்திருந்தோம். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில்தான் அமெரிக்க வானியலாளர் எட்வின் ஹபிள் பால்வெளி மண்டலத்திற்கு அப்பாற்பட்ட இந்த விண்மீன் கூட்டங்கள் உண்மையில் தனித்தனி கேலக்சிகள் என்ற உண்மையை வெளிப்படுத்தினார். இந்த கண்டுபிடிப்பு பேரண்டத்தை பற்றிய நம் பார்வையை முற்றிலும் புரட்டி போட்டது. அப்பொழுதுதான் நம்முடைய பால்வெளி மண்டலம் பேரண்டத்தின் எல்லையில் தனித்து நிற்கவில்லை, மாறாக